இந்திய அணிக்காக சமீபத்திய போட்டிகள்ல சரியாக விளையாடாததால விமர்சனங்களை சந்தித்து வந்த அபிஷேக் சர்மா கடந்த 6 சர்வதேச டி20 போட்டிகள்ல வெறும் 40 ரன்களை மட்டும்தான் எடுத்திருக்காரு. குறிப்பா 2026 ஜிம்பாப்வே சுற்றுப்பயணத்துல நடந்த 3 போட்டிகள்ல ஒற்றை இலக்கு ரன்கள்ல ஆட்டம் இழந்திருக்காரு. ஆனா இந்த மோசமான ஃபார்ம்ல இருந்து மீண்டு வந்திருக்கார் அபிஷேக் சர்மா அவர்கள். அமிர்தசரஸ்ல உள்ள காந்தி மைதானத்துல நடந்த பஞ்சாப் கிரிக்கெட் போட்டியில, அதாவது ஒரு நாள் கிரிக்கெட் தொடர்ல தன்னுடைய அதிரடியை வெளிப்படுத்திருக்காராம். அமிர்தராஸ் அணிக்காக தரன் அணிக்கு எதிராக விளையாடிய அபிஷேக் அவர்கள் வெறும் 91 பந்துகள்ல 233 ரன்களை விளாசி இருக்காரு. அவருடைய இந்த இன்னிங்ஸ்கள்ல 15 பவுண்டரிகள், 25 சிக்ஸர்கள் அடங்கும். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 256.4 இருந்திருக்கு. அபிஷேக்குடைய இந்த அபாரமான பேட்டிங்கால அந்த அணி அதிரடியாக வெற்றி பெற்றிருக்காங்க. சோ ஆகையால பாத்தீங்கன்னா அடுத்த டி20 கேப்டனுக்கான அத்தனை அம்சங்களுமே அபிஷேக்கோடும் உள்ளதாக பலருமே புகழ்ந்தும் தள்ளுறாங்க. சோ கூடிய விரைவிலேயே டி20 புதிய கேப்டன் அறிவிக்க இருக்காங்க பிசிசிஐ. கண்டிப்பாக அதுல அபிஷேக் சர்மா அவர்கள் இடம்பெறுவார் அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.